ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்கலாம். கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு மேட்ச் நீங்கள் ப்ளே பண்ணணுனாலும் சரி, என்னோட டீம் உங்களுக்கு வேணும்னாலும் சரி, அது மட்டும் இல்லாமல் ட்ரீம் லெவலில் நிறைய பணம் சம்பாதிக்கிறதான ஏகப்பட்ட ட்ரிக்ஸ் இருக்குது. அந்த ட்ரிக்ஸை முழுசாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுனாலும் சரி. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட ப்ரைவேட் குரூப் டெலகிராமில் நம்மளுக்குன்னு ப்ரைவேட் குரூப் தனியாக இருக்குது. அந்த குரூப்பில் எப்படி ஜாயின் பண்ணுறது, இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் வீடியோ கடைசியில் கொடுத்துருக்கேன். அதனால் வீடியோ கடைசியில் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான சூப்பரான வீடியோவில் எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரீம் லெவலில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஆஃபர் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதுவும் டாட்டா ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஏகப்பட்ட ஆஃபர் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இதை பற்றி வீடியோஸ் வந்து போட சொல்லியிருந்தேங்க. இதுக்கான வீடியோ நான் பார்த்தீங்கன்னா முன்னாடியே கேட்டிருந்தீங்க, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆனால் நான் இப்போ அப்லோட் பண்ணல. அதுக்கான காரணம் என்னென்னு வீடியோ கடைசியில் நான் சொல்கிறேன். இப்போ வந்து லைவாகவே ட்ரீம் லெவன் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆஃபர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரீம் லெவன் ஆப் வந்து ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரால் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்க்ரால் பண்ணிட்டே வாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ரைஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாட்டாவிலேருந்து ஒரு கார் வந்து கிஃப்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது என்ன ஆஃபர், இதில் எப்படி வின் பண்ணுறது, இது என்னதான் ரூல்ஸு அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் வந்து இப்போ பார்க்கலாம். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி உள்ளே போய்க்குங்க. இந்த ஆப்ஷனுக்கு வந்த உடனே மெயினான ஒரு விஷயத்தை வந்து ஃபஸ்ட்டு எடுத்தவொன்னே பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஸ்க்ரால் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு மை லீக்ஸ்ன்னு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 3 கார்கள் வந்து வச்சுருக்காங்க. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி இந்தமாரி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எப்படி வின் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். கேப்டன் லீக்குங்கிறத ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணுங்கள். இது வந்து ஒன்றுமே கிடையாது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் மேட்ச் வந்து 74 மேட்ச் ஸ்டார்ட் ஆகுதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். 74 ஐபிஎல் மேட்ச் வந்து இப்போ வந்து நடக்க போகுது. அதில் வந்து 34வது மேட்ச் வந்து இப்போ கோயிங் ஆகிட்டு இருக்குது. இன்னும் நிறைய மேட்ச் இருக்குது. இந்த எல்லா மேட்ச்லேயும் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா 74 மேட்சுமே ஓகேங்களா. ஐபிஎல் மேட்ச் வந்து கடைசியாக ஃபைனல் வந்து முடியுது பார்த்தீங்களா. ஃபைனல் முடிகிறப்ப நீங்கள் செலக்ட் பண்ணியிருப்பீங்களா, ஒவ்வொரு டீமுக்கான கேப்டன் வந்து நீங்கள் ட்ரீம் லெவன் ஆப்பில் டேரெக்டாகவே செலக்ட் பண்ணியிருப்பீங்க. செலக்ட் பண்ணதில் அதிகமான பிளேயர், எந்த ஒரு பிளேயரு கரெக்டான கேப்டனை வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது வந்து பார்ப்பாங்க. அந்த பிளேயர் வந்து மேன் ஆஃப் த அவார்டு வாங்குற அளவுக்கு பெரிய லெவலில் பாயிண்ட் எடுத்துருக்கணும். ஒவ்வொரு மேட்ச்லேயுமே, ஏதோ ஒரு மேட்ச் கிடையாது, ஒவ்வொரு மேட்சையும். அந்த மேட்சில் நடக்கக்கூடிய 74 மேட்ச்லேயுமே அதிகபட்சம் ஓகேங்களா, ஒரு 74 மேட்ச்னால் கிட்டத்தட்ட ஒரு 60 மேட்ச்லையாவது நீங்கள் கொடுத்த கேப்டன் வந்து 100% அவர் வின்னாக இருக்கணும். நீங்கள் எத்தனை டீம் வேணாலும் போட்டிருக்கலாம் சரிங்களா. நீங்கள் ட்ரீம் லெவனில் ஒரு மேட்ச்சுக்கு வந்து எத்தனை டீம் வேணாலும் போட்டிருக்கலாம். ஆனால் ஏதாவது ஒரு கேப்டன் வந்து சூப்பராக வந்து ப்ளே பண்ணியிருக்கணும் ஓகேங்களா. இதுதான் கான்செப்ட்டு. அதோட மொத்த ஸ்கோரில் அந்த மேட்ச்சில் ஐபிஎல் மேட்ச்சில் கலந்துக்கிட்ட எல்லாரோட ஸ்கோரோட டாப் ரேங்கிங்கில் வரவங்களுக்கு வந்து இந்த கார் வந்து தரேன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதே நீங்கள் டாப் 2லேருந்து 10 ரேங்கிங்குள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிம்பிளான சில பரிசுலாங்க இருக்கும். ஒரு சின்ன லெவலில் அமௌண்ட்டு, அதுக்கப்புறம் ஜெர்சி பார்த்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் சைன் பண்ண ஜெர்சி, இந்தமாரி சில விஷயம் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் ஃப்ரீயாக மேட்சஸ் பார்க்குறதுக்கான ராயல் பாஸ் கிடைக்கும் சரிங்களா. இந்த ஆஃபர் தான் ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ரெண்டாவதாக கொடுத்துருக்குற ஆப்ஷன், அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கார் தான் கிஃப்ட் பண்ண போகிறாங்க. இந்த கார் எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த மேட்சில் கேப்டன் கிடையாது, டோட்டல் ஸ்கோர், நீங்கள் எடுக்கக்கூடிய டோட்டல் ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேட்ச்சில் எடுக்கிற ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஒரு மேட்ச்சில் ஒரு 600 ஸ்கோரு 800 ஸ்கோர் அடுத்த ஐபிஎல் மேட்ச்சுக்கு ஐபிஎல்லில் மட்டும்தான், டாட்டா ஐபிஎல்லில் மட்டும்தான் கணக்கு வைக்கிறாங்க. அந்தமாரி நீங்கள் வின் பண்ணிக்கிட்டு வரும்போது ஒவ்வொரு மேட்ச்லையும் வர ஸ்கோருக்கு பார்த்திங்களா, அதை டோட்டல் பண்ணிக்கிட்டே வருவாங்க. கடைசியாக 74வது மேட்ச்சை வந்து முடிவுக்குள்ளே டாப் ரேங்கிங்கில் இருக்கிற ஒருத்தரை, அதாவது பார்த்திங்கன்னா இந்தியாவுக்குள்ளே கிடையாது, தமிழ்நாட்டுக்குள்ளே கிடையாது, உலக லெவலில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிளேயர் டாப் ரேங்கிங்கில் வந்து அந்த ஒரு பிளேயருக்கு அந்த காரை வந்து கிஃப்ட் பண்ண போகிறாங்க. அதுவும் இல்லாமல் அதை கிளிக் பண்ணி நீங்கள் இப்போ எத்தனாவது ரேங்கிங்கில் இருக்கீங்கன்னு ஈஸியாகவே பார்த்துக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்தமாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இதில் எல்லாம் வர டாப் 1 நம்பர் 1க்கு தான் கொடுக்குறாங்க சரிங்களா. அது இல்லாமல் இதில் வந்து இன்னும் சில ஆப்ஷன் இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா பேஜுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. பேஜிங்கில் ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் என்னென்ன பேட்ச் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 75 பேட்சஸ் வரைக்கும் இருக்குது. அதில் நம்ம 9 பேட்சை வந்து கலெக்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஸ் ஓகேங்களா. அதுக்கு போனீங்க அப்படின்னா ஸ்டார்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டாப் ரேங்கிங்கில் இருக்கிறவங்களோட பாயிண்ட்ஸ் காட்டும். டாப் ரேங்கில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 16,203 இப்போது வரைக்கும். இதுக்கப்புறம் வந்து லென்த்து வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மோருங்கிற ஆப்ஷனுக்கு போனீங்கன்னா இதில் இருக்கிற ரூல்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்ரிவேஷனாக கொடுத்துருவாங்க, டிஸ்கிரிப்ஷனாக பெருசாக வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ லாஸ்ட்டாக ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வரலாம். இந்த வீடியோவை நான் எதனால் லேட்டாக போட்டேன், இந்த வீடியோ நிறைய பேர் கேட்டுமே எதனால் நான் அப்லோட் பண்ணல அப்படிங்கிற டீட்டெயில் தெரிஞ்சுங்க. இந்த ஆஃபர் உண்மையிலே ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்த்தே கிடையாது. எதனாலங்கிறத தெரிஞ்சுக்கங்க. இவங்க வந்து இந்த ஆஃபர் விட்டதுக்கு காரணம் இதுக்கான ஸ்பான்சருக்கான விளம்பரம். இந்த இடத்துல வந்து பாருங்கள், ஸ்பான்சர் டாட்டா, அப்புறம் ஹாட் ஸ்டார், இந்தமாரி பார்த்தீங்கன்னா ட்ரீம் லெவன் அப்படிங்கிற அந்த விளம்பரத்துக்காக மட்டுமே இந்த ஆஃபர் விட்டுருக்காங்க. மக்களுக்கு எந்த அளவுக்கு இது யூஸ்ஃபுல் அப்படின்னா சுத்தமாக கிடையவே கிடையாது.
இது யாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்காது அப்படிங்கிறதுனால தான் இந்த ஆஃபர் கொடுக்கல. யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எதனாலனா இவங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. 2-3 நாள் கழிச்சு தான் இதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகி அதுலேயே சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பாதி பேர் மேட்சஸ் போடாமல் இருந்தாங்க. இது ஃபஸ்ட்லேயே இந்தமாரி ஒரு ஆஃபர் இருக்குதுன்னு தெரிஞ்சிருந்தால் 71வது மேட்ச் வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்க மாட்டாங்க. 34 மேட்ச்சுக்கு வந்துருச்சு. அதே ஃபஸ்ட்டு மேட்ச்லேருந்தே நீங்கள் ட்ரை பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு சான்சஸ் வந்து இருக்கும். லக் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்துருக்கும். ஆனால் இவங்க ஒரு இவ்வளோ மேட்சஸ் தாண்டி ஒரு 30வது மேட்ச்சுக்கு மேலே இந்தமாரி ஆஃபர் இருக்குது அப்படிங்கிறத சொன்னதுனால யாருக்குமே எந்த ஒரு யூஸஸும் இல்லாமல் போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டில் உலகத்தில் விளையாடுறவங்க வந்து பார்த்திங்கன்னா ட்ரீம் 11 விளையாடுறவங்க 200 கோடி பேருக்கு மேலே இருக்காங்க. யூசர்ஸ் இருக்காங்க. 200 கோடி மக்கள் கிடையாது. ஒருத்தரே வந்து 10 அக்கௌண்ட் விளையாடுறவங்க அந்தமாரி ஆளுங்க இருக்காங்க. அந்தமாரி இருக்கிறதுலே வேர்ல்டுலே பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆப்பாக வந்து இது இருக்கிறதுனால அதிலேருந்து ஏதாவது ஒரு பிளேயரை வந்து செலக்ட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் தான். ஒரே ஒரு பிளேயருக்கு தான் வின்னிங் கொடுக்குறாங்க. அதனால் கம்பல்சரி வந்து 99% பேருக்கு கூட கிடைக்கிறது வாய்ப்பு இல்லை. அதனால இந்த ஆஃபர் வந்து வேணும், இதை வந்து ட்ரை பண்ணி நான் கார் வின் பண்ண போகிறோம் அப்படின்னு யாராவது நினச்சிங்க அப்படின்னா 100% வேஸ்ட்டு தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஆல்ரெடி பாதி மேட்ச் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச பிறகு இவங்க ஆஃபர் கொடுத்து ஆல்ரெடி மேட்ச்சுக்கான பாயிண்ட்டையும் சேர்த்து தான் கணக்கு வைக்கிறாங்க. அப்படிங்கிற போது இது யூஸே கிடையாது. இது எதுக்கு நான் வீடியோ போடணும்? அது இல்லாமல் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. சரி, இருந்தாலும் இதோட ஃபுல் டீட்டெயில் நம்ம சொல்லிடலாம். சொன்னால் தானே தெரியும். நிறையா பேர் இது என்னன்னே தெரியாமல் நிறைய பேர் மெசேஜ் பண்ணிட்டு இருந்தீங்க. இதுதான் ஒன்றே தான் காரணம். இதனால் இந்த ஆஃபர் வந்து பெஸ்ட்டு கிடையாது. இன்னும் நிறைய ஆஃபர்லாம் இருக்குது. அதை பற்றிலாம் நம்ம மெம்பர்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய ஆஃபர் வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஆஃபருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக வரும், பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வந்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎல் மேட்ச் ஸ்டார்ட் ஆகி ரன் ஆகிட்டுருக்கு. இதுக்கான மொத்த ப்ரெடிக்ஷனுமே என்னோட அனலைஸ் ரிப்போர்ட்டு, அது இல்லாமல் என்னோட டீம் எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிங்க. அது இல்லாமல் என்னோடய லைவ் ப்ரூஃப் காட்டுறேன் பாருங்கள். லைவ் ப்ரூஃப் வந்து இப்போ நான் ட்ரீம் லோன் ஓப்பன் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். 10,286 ரூபா இருக்குது. இந்த பணம் வந்து பார்த்திங்கன்னா கடைசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 நாளைக்குள்ளே நான் சம்பாதிச்ச பணம். இந்த ட்ரீம் லோனில் இருக்கக்கூடிய ட்ரிக்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி, ட்ரீம் லோன் மட்டும் கிடையாது, ட்ரீம் லோன் இல்லாமல் ஏகப்பட்ட சில ஆப்ஸ் இருக்குது. அதை யூஸ் பண்ணுறது மூலிமா நம்மளால் மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா 10,000க்கு மேலேயே சம்பாதிக்க முடியும். அது எப்படி சம்பாதிக்கிறது, இந்தமாரி ட்ரிக்ஸ் இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மறக்காமல் டைம் ட்ராவல் விளாக் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெடிக்ஷன் வரப்போது, அனலைஸ் ரிப்போர்ட் வரப்போது, அது இல்லாமல் என்னோட நிறைய ரிப்போர்ட்டு அந்த பார்த்திங்கன்னா கேமிங்கான ட்ரிக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த சேனல் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும். அந்த சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. மெம்பர்ஷிப்பில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அந்த வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும். அதை ஃபாலோ பண்ணிவிட்டு மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிங்க. கிட்டத்தட்ட 4 மாதத்துக்கான மெம்பர்ஷிப் உங்களுக்கு கிடைக்கும். அந்த 4 மாதம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என்னோட டீம் சர்வீஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா என்னோட டீம் மெம்பர்ஸ் வந்து உங்களுக்கு கைட்லைன்ஸ் பண்ணி எப்படியெல்லாம் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருவாங்க. மொபைல் ஃபோனை மட்டும் வச்சே ஏர்ன் பண்ண முடியும் வீட்டில் இருந்தபடியே. அது மட்டும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், ட்ரீம் லோன் வந்து ஆல்ரெடி நிறைய பேர் ப்ளே பண்ணிட்டு இருப்பீங்க. என்னோட லைவ் டீம் வந்து கொடுத்துருவேன். 100% வின்னிங் டீம் வந்து கொடுத்துருவேன். அந்த டீமை அப்படியே நீங்கள் எடுத்து நீங்கள் ப்ளே பண்ணால் மட்டும் போதும். இது வந்து மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணவங்களுக்கு வந்து டேரெக்டாக என்னோட டீம் கொடுத்துருவேன். அந்த டீமை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணாவே 100% உங்கள் டீம் வின் பண்ணும். அதனால் ட்ரீம் லெவனில் விளையாட தெரில, அதிகமாக லாஸ் ஆகுது அப்படின்னா 100% போய் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிங்க. உங்களுக்கு தேவையான எல்லா சர்வீஸும் ஈஸியாகவே ஆக்டிவேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 100% கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. ஏகப்பட்ட வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இதை பற்றி நான் எல்லா ரெகுலர் வீடியோஸும் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. இப்போ ஸ்க்ரீனில் தெரியுற இந்த வீடியோவை நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ கிளிக் பண்ணி அந்த வீடியோக்கு நேரடியாக நீங்கள் போய் பார்த்துக்கலாம். 2 வீடியோஸ் கொடுத்துருக்கேன். எந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அந்த வீடியோ போய் பார்த்துக்குங்க.